ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போகிறாங்க. ராகவ் அபி மேலே வச்சிருக்க காதலும் பாசமும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆகாஷ் சொன்ன மாதிரி ராகவ் அபியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து பேசவே இல்லை. இருந்தாலும் முரளி மென்டல் தனமாக பண்ணுற வில்லத்தனம் பார்க்க ரொம்பவுமே இரிட்டேட்டாக இருக்குது. தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அபியை எப்படியாவது பெரிய பிரச்சனையில் மாட்டி விடணும், இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முரளி அடுத்த கட்டமாக அவங்களோட ஷோரூமில் என்ன பிரச்சனை பண்ணாங்க ஏற்கனவே ப்ரோமோல நம்ம பார்த்தாச்சு. அது சம்பந்தமாகவும் நம்ம பேசியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ரவுடி வந்து இப்போ அபிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. இப்போ அந்த ரவுடி சம்பந்தமாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி முடிவெடுத்து தான் அபி போகிற மாதிரி லாஸ்ட் எபிசோடில் ப்ரோமோ நமக்கு காட்டியிருந்தாங்க. ஏன்னா அபியாலையும் இந்த பிரச்சனை போய் ராகவ் கிட்ட பேச முடியாது. ஏன்னா ராகவுக்கு முரளி ஆல்ரெடி பார்த்தோம்னா அந்த ப்ரெஷர் மாத்திரையை வந்து மாற்றி வச்சுட்டதுனால ராகவும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறதுனால இப்போ அபியே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இதை ஏற்கனவே நிறையா சீரியலில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ பார்க்கும்போது இப்போ எப்படி அதாவது அந்த ரவுடி இருக்காங்கல்ல, அவங்க பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேறு அதாவது அவங்கள நல்ல மாதிரி பேசி இப்படி கூப்பிட்டு அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்லை முரளியே இந்த பிரச்சனைக்குள்ளார இழுத்து விட்டு முரளிக்கிட்ட இருந்து இன்னும் நிறையா உண்மைகளை வாங்குவாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்குது. இது சம்மந்தமாகவும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சூப்பரான ஒரு ப்ரோமோ நமக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ராகவ் வந்து அந்த ப்ரெஷர் மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இப்போ ரெண்டு விதமான ஹிண்ட்டு நமக்கு இருக்குது. இப்போ ரூம்குள்ளார அந்த ரெக்கார்டர் இருக்குது, அங்கே பார்த்தோம் ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. இதுக்கடையில் ஆகாஷ் வந்து நான் வந்து பைக் ரேஸில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அனு வந்து பார்த்தோம் அப்படின்னா பழசெல்லாம் மறந்து நான் வந்து பைத்தியம் மாதிரி ஆக போகிறணும் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய ஸ்டோரி நமக்கு வந்து இடையில இருக்கிறதுனால இப்படி யோசித்து பார்க்கும்போது இப்போ முரளியோட அடுத்த டார்கெட்டு ஆகாஷாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க முடியுது. ஏன்னா ஆகாஷ் வந்து முரளிக்கிட்ட என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பெரிய ஒரு டாக்டர், அவங்க வராங்க, அவங்கள்ட்ட உங்களை செக்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது முரளியோட ரியாக்ட் வந்து உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அடுத்து நீ தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முரளி பேசுகிறாங்க. ஆக மொத்தத்தில் முரளி வந்து ஒவ்வொரு ஆளாக டார்கெட் பண்ணி பயங்கரமாக எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு கொண்டு போகிறாங்க. இப்படி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு வெர்ஷனில் ராகவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், அதுக்கு பதிலாக ஆகாஷுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஸ்டோரி எதுவும் கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.